மென்மையா இருக்கிறது அப்படின்றது வெற்றியின் அடையாளம். நீங்க சாதுவா இருக்கிறது, மென்மையா இருக்கிறது உங்க பலவீனம் கிடையாது அப்படிங்கிறத யாகையில நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது ஒரு விஷயம். யாகை நியாயாதிபதிகள் 4:18-20 வாசிச்சீங்கன்னா, அவர் அந்த சிசரா அப்படிங்கிற ஒரு தந்திரசாலியான அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க புறப்பட்டு வந்த அந்த தளபதிக்கு தங்க இடம் கொடுக்கிறார், ஓய்வு கொடுக்கிறார், பால் கொடுக்கிறார், உபசரிக்கிறார். அவருடைய வெளிப்புற தோற்றம் சாதுவாய் இருந்துச்சுங்க. ஆனா கர்த்தர் அவளை கொண்டு சிசரா அப்படிங்கிறவனை கம்ப்ளீட்டா அதம் பண்ணி அழிக்கிறாருங்க. இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் நிறைய கிருபைகளையும் அநேகமான மன்னிப்புகளையும் வழங்குகிறார், தாழ்மையை கற்பிக்கிறார். ஆனால் சிலுவை கொண்டு பிசாசின் செயல்களை, தந்திரங்களை அவர் என்றென்றைக்கு நசிக்கிறார். கொலோசியர் 2:14-15 சொல்லுதுங்க. அது மென்மையாக இருப்பது அப்படிங்கிறது உங்களுடைய பலவீனம் கிடையாது. ஏன்னா சிசரா அப்படிங்கிற ஒரு பெரிய தந்திரசாலிய, ஒரு பெரிய மாவீரனை தேவன் அந்த அமைதியான தோற்றம் கொண்ட யாகை மூலியமா ஒரு வெற்றியை என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, கட்டளை பிள்ளைகளுக்கு பெற்று தந்தாங்க. அந்த மாதிரி உங்களை கொண்டு கர்த்தர் வேலை செய்யற இடத்துல ஒருவேளை நீங்க ஒரு தலைவரா இருக்கலாம், லீடரா இருக்கலாம், இல்ல யார்கிட்டயாவது நீங்க வேலை பார்க்கலாம். நீங்க சாதுவா இருக்கிறது உங்களுடைய பலம், நீங்க மென்மையா இருக்கிறது உங்களுடைய பலம், அது உங்களுடைய பலவீனம் இல்ல. நீங்க being weakness is not your weakness. Being weak is not your weakness. அமைதியா சாதுவா இருக்கிறது உங்க பலவீனம் கிடையாது. ஒரு கிறிஸ்துவுக்குள்ள உங்க பலனா இருக்கிறது. நீங்க வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல நீங்க கண்டிப்பா இயேசு கிறிஸ்து நாமத்துல ஷைன் பண்ணுவீங்க, ஓவர்கம் பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க. ஆமென்.